இதை விட பெரிய குணம் என்ன தெரியுமில? எவ்வளவு பெரிய தற்குறி, ஏன் தற்குறிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம்னா, எவ்வளவு பெரிய தற்குறியா இருந்தா இவங்களுக்கே எப்படின்னா லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்களுக்கு நான் கேட்கிறேன், பள்ளிக்கூடத்துல லாஸ்ட் பெஞ்சில் உட்கார்ந்துருக்கவன்லாம் அறிவில்லாதவன், லாஸ்ட் பெஞ்சில் இருக்கவன்லாம் படிப்பு சரியா படிக்காதவன், லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவனுக்கெல்லாம் சரியா படிப்பு வராது அப்படிங்கிற பார்வைதான் பொதுவா இருக்கு. இதுதான் இந்த அமைச்சர் கீர்த்தன் அவர்கள் சொல்றாங்க. இப்ப லாஸ்ட் பெஞ்சில் 4 பேர் உட்காரலன்னா அவன் எங்க உட்காருவான்? லாஸ்ட் பெஞ்சில் ஒண்ணு இருக்குல்ல. இப்ப எல்லாரும் முத பெஞ்சில் முண்டி அடிச்சு உட்காந்துக்கிறதா? சட்டசபையில் எதுக்கு இல்ல லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து? சட்டசபையில் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து எம்எல்ஏ பூரா முட்டாப்பா எம்எல்ஏன்னு சொல்லலாமா? முதல்ல உட்காந்துக்கிற 4-5 பேர் தாங்க அறிவாளி. சட்டசபையில் லாஸ்டா உட்காந்துக்கிற எம்எல்ஏ பூரா தற்குறி, மொத்தமும் தற்குறி. அது ஒரு விஷயம். இந்த அமைச்சர் கீர்த்தனா ஏதோ ஷேக்ஸ்பியருடைய சித்தப்பா பொண்ணு மாதிரியும் வில்லியம் வேட்சோர்த்துடைய கிளாஸ்மேட் மாதிரியும் உட்காந்துக்கிட்டு இவங்க கேள்வி கேட்கிறான் ஆங்கிலத்துல. இந்த அம்மா ஒரு இன்வெஸ்டர்ஸுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. உலகத்திலே ஒரு தொழில்துறை அமைச்சர் இன்வெஸ்டர்ஸை, தொழில் அதிபர்களை, தொழில் முனைவோர்களை, வியாபாரிகளை அழைப்பதற்கு வீடியோ போட்டது உலகத்தை இதான் முறை. அப்படி வீடியோ போட்டு ஹாய் திஸ் இஸ் கீர்த்தனா, ஐ எம் நியூ மினிஸ்டர் ஃபார் தமிழ்நாடு அப்படிலாம் போட்டு ஹியர் இஸ் அவர் ப்ராமிசஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் கூட சொல்லியிருந்தேன் இங்கிலீஷ் டீச்சரா மாறி, ஏமா சிங்கிளருக்கும் புலருக்கும் வித்தியாசம் செஞ்சுக்கோங்க, ஹியர் இஸ் அவர் ப்ராமிஸ் சொல்லணும், இல்ல ஹியர் ஆர் அவர் ப்ராமிசஸ் அப்படின்னு சொல்லணும். ப்ராமிசஸ் வருதுன்னா அங்க ஆர் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையே தெரியாத இவங்க தான் 6ஆம் வகுப்பு மாணவிட்ட போயிட்டு ஆங்கில பாடத்தை எடுத்துக்கிட்டாங்க. இந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் போயிட்டோம் பள்ளிக்கூடங்கள்ல, மருத்துவமனைகள்ல, மருந்தகங்கள்ல, அம்மா வீடு உணவகங்கள்ல, அப்புறம் அந்த அங்கன்வாடிகளை போய் நீங்க ஆய்வு பண்றீங்களே. ஒரு நாள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து உங்களை ஆய்வு பண்ணணும்னு உட்கார வச்சு கேள்வி கேட்டா உங்களுக்கு பதில் சொல்ல வக்கு இருக்கா? என்ன ஆகும்? சோழி முடிச்சு தலைமைச் செயலகத்துல நாங்க ஒரு 10 பேர் வரோம். நாங்க கேட்கிறோம், உங்க எம்எல்ஏக்கள் உங்க அமைச்சர்களை பதில் சொல்லுங்க. உங்க எம்எல்ஏக்கள் அமைச்சர் இருக்காங்க, தலைமைச் செயலகத்தை வரிசையா உட்காந்துருக்காங்கல்ல, மக்கள் ஓட்டு போட்டு அவங்க கிட்ட சில கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கு. அந்த கேள்விகளை அவங்க பதில் சொல்ல தயாரா இருக்காங்களா?